ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே செம தூளு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். பெண்களின் உடல் ஆரோக்கியம் குறித்து பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் சம்பத்குமாரி அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்ம டாக்டரோட பேசுகிறதுக்கு நீங்கள் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29660038 மற்றும் ஒரு எண் 2952205554, சென்னையின் முன் இணைப்பாக 044. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குது மேம். இப்போ பெண்கள் மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் இருக்குல்ல மேம், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க மேம். சரி, மாதவிடாய் சுழற்சின்றது நம்ம முதல்ல வளரிளம் பருவத்தில் முதல் முறை ப்ளீடிங் வர்றதை தான் பியூபர்ட்டின்னு சொல்கிறோம். அந்த பியூபர்ட்டி நார்மலாக 16 வயசுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் 16 வயசுக்கு அப்புறம் மாதம் வரணும். எல்லாருக்கும் கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு முறை வரணுன்றது கிடையாது. 21 நாளைக்கு ஒரு முறை வரலாம், 45 நாளைக்கு ஒரு முறையும் வரலாம். ஒரு சில பிள்ளைங்க இப்போல்லாம் ரொம்ப ஏர்லியராகவே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது முதல்ல 2 வருஷத்துக்கு நம்ம அவங்களுக்கு ப்ளீடிங் வந்தாலும் நிறையா வந்தாலும் வரலனாலும் ரொம்ப பெருசாக வைத்தியம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது மூளையில் இருக்க ஹைப்போதலாமஸ் இம்மெச்சூரிட்டினால் இருக்கலாம். இதுதான் நமக்கு முதல்ல பியூபர்ட்டியில் வர பிரச்சனைகள். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், ப்ளீடிங் நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா. 5 நாளுக்கு ப்ளீடிங் இருந்ததுன்னா அது நார்மல் தான். அப்புறம் அந்த வயசில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தா, ஒரு சில பிள்ளைங்களுக்கு வயிற்று வலி இருக்கும். அந்த வயிற்று வலிக்கு நம்ம அதுங்களுக்கு நல்ல உணவு, தண்ணீர் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டாலே அந்த வயிற்று வலி பிரச்சனைகள் குறைஞ்சிடும். நார்மலாக ப்ளீடிங் நிறையா இருக்கலாம், சிலருக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்கலாம், சில பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பருக்கள் அந்த மாதிரி ப்ளீடிங் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும். ப்ளீடிங் வந்ததுக்கப்புறம் அந்த பருக்கள்லாம் கூட போயிடும். இதுதான் நார்மல்னால் என்னன்றதை நம்ம வளரிளம் பருவ பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிடணும். அதுதான் முக்கியம். ஓகே மேம். இப்போ பிசிஓஎஸ் பிசிஓடி அதை நம்ம எப்படி மேம் தவிர்க்கிறது? அது இப்போ அப்படியே ஒரு சுனாமி மாதிரி ஆயிடுச்சு. பிசிஓஎஸ் பிசிஓடின்றது நமக்கு மெயினாக அது ஒரு வியாதியே கிடையாது. அது எதனால் வருதுன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பெண்களுக்கு நார்மலாக ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது 2 ஹார்மோன்ஸ் தான் வரும். முதல்ல ஈஸ்ட்ரஜன் வரும், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரானு, அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ளீடிங். ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் நிறையா ஒபிசிட்டி, மெயினாக 90% நீங்கள் சொல்கிற பிசிஓஎஸ் பிசிஓடி ஒபிசிட்டி, நல்ல உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு தான் அது வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு பதில் அந்த டெஸ்டோஸ்டெரான், ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான், அந்த மெக்கானிசம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அது சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரக்கிறதுனால வர்றது தான் பிசிஓடி. நம்ம நார்மலாக பண்ணுங்க உடனே எனக்கு இப்போ ஓபிலெலாம் பார்த்தோம்னா குழந்தைங்களோட அம்மாக்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வளரிளம் பருவத்தில் நம்ம பிசிஓடியை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. நல்ல உணவு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுன்னா, 3 முறை உணவு, 30 நிமிஷம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலே நம்மளோட ஓவரி, கருப்பைக்கு பக்கத்தில் கருமுட்டை 2 இருக்கும், அந்த ஓவரி 2 நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சினாலே பிசிஓஎஸ் வராது. அதனால் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸுகள், வளரிளம் பருவத்தில் வர பிசிஓஎஸ்க்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா நம்ம தோப்புக்கரணம் போட சொல்லி கூட சொல்லலாம். இதில் சப்போஸ் பசங்களுக்கு முடி தேவையில்லாத இடத்துல ஹேர் க்ரோத் இருக்குது, முன்னாடி ஹேர் க்ரோத் இல்லாமல் கொட்டி அல்லபேஷியா வருதுன்னா அப்போ நம்ம ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணி உண்மையில் அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கான்றதை பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணணும். ஒன்றுமே இல்லாமல் ப்ளீடிங் ரெகுலராக இருக்குது, பிசிஓஎஸ்ன்னு யாரோ சொன்னாங்கன்னு வந்தால் அதுக்கெல்லாம் நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே போதும். 30 நிமிஷம் எக்ஸசைஸு, நல்ல காய் கீரை உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போ ரத்த சோகை இருக்குல்ல மேம், அது சீக்கிரமாகவே வருதில்ல மேம், அதுவும் இளம் பருவத்தினருக்கு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரத்த சோகை எதனால் உருவாகுது அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் வளரிளம் பருவம்ன்றது நமக்கு 10 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் நம்ம வளரிளம் பருவம்னு சொல்கிறோம்.
நார்மலாக 12 வயசு இருக்கும்போது அந்த பெண்ணிற்கு ஹீமோகுளோபின் 12 கிராம் இருக்கணும். நார்மல் அளவு 14. சப்போஸ் 12ஆவது இருந்தால் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். வளரிளம் பருவத்தில் ரத்த சோகை ஏன் நிறையா வருதுன்னா, இந்த குழந்தைகள் வந்து நல்ல உணவு எடுத்துக்காமல், நான் எப்போ முதல்ல கூறியபடியே அயன் ரிச் டயட், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி உணவு வகைகளனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு ரத்த சோகை வருது. அடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல கூட பூச்சி மருந்து குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆல்பெண்டசோலோன்றத ஒரு பூச்சி மருந்து கொடுக்குறோம். அந்த உள்ள பூச்சி வளர்ந்துட்டு இருந்ததுன்னா அதனால கூட அதுங்க சாப்பிடாமல் இருக்கும். அதனால் டிவார்மிங் டேப்லெட்டுன்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். உணவு வகைகளை நல்லா சாப்பிட்டுட்டு இந்த டிவார்மிங்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஹீமோகுளோபின் கண்ட்ரோலாகவே இருக்கும். நம்ம ஏன் ரத்த சோகையை பற்றி கவலைப்படுறோன்னா, சப்போஸ் மாதம் வர ப்ளீடிங் போது கொஞ்சம் நிறையா வந்தால் கூட ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடும், மயக்கம் வந்துடும், படிக்கிறது ஞாபகம் இருக்காது, உடம்பு வந்து பேலாயிடும், எல்லாம் நாங்கள் நல்லா படிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மறந்து போதுன்னுவாங்க. அதனால தான் நம்ம ரத்த சோகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வளரிளம் பருவத்திலேயே நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா தான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் அதெல்லாம் ஆகும்போது அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் வளரிளம் பருவத்தில் ரத்த சோகை வந்து மெயினாக உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் ரத்த சோகை வராது. நார்மலாக 50-60% வரைக்கும் வளரிளம் பெண்களுக்கு ரத்த சோகை இருக்குது. அது ரூரலாக இருந்தாலும் சரி, அர்பனாக இருந்தாலும். நம்ம அதை முதல்ல கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய சில டைமில் தேவைன்னா நம்ம ரத்த அயன் டேப்லெட்டை கூட அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போ நேர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னாடி அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னா 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554, சென்னையின் முன் இணைப்பாக 044. வணக்கம். நேர்கள் போயிட்டாங்க மேம். வணக்கம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அமது பேசுறேன். ஃபர்ஸ்ட் வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை ரொம்ப அவசரப்படுறாங்க. அந்த டைம்ல அவங்க செய்யறாங்க என்னன்னா, இந்த சைக்கிளோஃபார்ம் மாத்திரை வாங்கி போடுறாங்க, ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரசவம் கழிச்சு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா எடை குண்டாயிடுறாங்க. அது மாதிரி எதால குண்டாடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சரி, உங்கள் கேள்விக்கு முதல் கேள்விக்கு நமக்கு வந்து ப்ளீடிங் போது வயிற்று வலி வருது, மாத்திரை போட்டுக்கிறாங்கன்றது நார்மலாக வந்து பெண்களுக்கு ப்ளீடிங் போது ஒரு சிலருக்கு வயிற்று வலி வர்றது நார்மல் தான். இதுக்காக நம்ம மாத்திரை போடணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம நல்ல உணவு வகைகள், காய், கீரை எல்லாம் சாப்பிட்டு தண்ணீர் நிறையா குடித்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணாலே போதும். ஒரு சில பிள்ளைங்க நமக்கு ப்ளீடிங் வருது, வயிற்று வலி இருக்குன்னு பெண்களும் சரி பெரியவங்களும் சரி மாத்திரை போடுற பழக்கத்தை வச்சுக்கிறாங்க. மாத்திரையே போடலைனாலும் அந்த ப்ளீடிங் வந்து தானாக சரியாயிடும். ப்ளீடிங் நல்லா வர அவங்க அந்த மாத்திரையை போட்டு பழகினதுனால மாத்திரை போட்டால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு மாத்திரை போடுறாங்க. ஒரு சிலது இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் ப்ளீடிங் போது நிறையா பெயின் வருது அப்படின்னா அது நம்ம பக்கத்தில் மருத்துவர்கிட்ட பார்த்து அது சாதாரண வயிற்று வலி தானா இல்லை வேறு ஏதாவது இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது வயிற்று வலியான்றதை நம்ம பார்த்துக்கணும். நீங்களாக மாத்திரை சாப்பிட்றதுன்றது அட்வைசபிளே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து குளியல் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே வலிக்குதுன்னே இருப்பாங்க. மைண்டை டைவர்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டாலே அது சரியாயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி, டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போட்டுருமா அப்படின்றது. அது வந்து டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போடுறதுன்றது கிடையாது. நாங்கள் வந்து மாதமாக இருக்கும்போதே இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸு சொல்லி கொடுப்போம். அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸு, ப்ரீதிங் எக்ஸசைஸு, இதெல்லாம் டெலிவரி நான் அடிக்கடி செக் பண்ணி டெலிவரி ஆன உடனேயே நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த வெயிட்டெல்லாம் வந்து போடாது. என்னென்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால நிறைய உணவு முறைகள், பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மொபிலைசேஷன் நடக்காமையே இருப்பாங்க. அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை மூலமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 2 டேஸ்க்கு தான் நம்ம ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா சும்மா வீட்டுக்குள்ளே நடக்கிறது, நல்ல சின்னதாக வேலைகள் செய்கிறது, இதெல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய உணவு
முறைகளை எடுத்துக்கிறதுனால தான் வெயிட் போடுதே தவிர டெலிவரினால் வந்து வெயிட் எல்லாம் போடவே போடாது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 42 டேஸ் எப்படியும் நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். அந்த 42 டேஸில் தான் கர்ப்பப்பை வந்து தானாக முதல்ல இருந்த பிளேஸுக்கு போகும். அந்த 42 டேஸில் வந்து ஃபீடிங்லாம் வேறு பண்ணுறதுனால அப்போ கொஞ்சம் வேணால் வெயிட் போடுற மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறமா நார்மல் உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் வந்து போகாது. ஓகே மேம். இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது மேம்? ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் ஆண்கள்லாம் கிடையாது. என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்தோம்னா வளரிளம் பருவத்துலேருந்து முதியோர் வரைக்கும் அது வந்து பிரச்சனை தான். இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவலைப்படுறாங்கன்னா இப்போ +2 பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி ப்ளீடிங் வருதுன்னுவாங்க. அதே அந்த +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளீடிங் சரியாக போயிடும். அதே போல் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால ப்ளீடிங்கே வராது. ஒரு சில பிள்ளைங்கள் வந்துட்டு எங்களுக்கு 4 மாதம் ஆகுது, எங்களுக்கு ப்ளீடிங்கே வரலன்னு. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு 35 வயசு அப்போ இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஒன்று ப்ளீடிங் வரவே வராது, இல்லைன்னா ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகும், அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகி உடம்பு குண்டாயிடும். குண்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் வராமையே இருக்கும். நியரிங் மெனோபாஸ், அதாவது வயசான காலத்துலேயும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. இப்போலாம் நாங்கள் அடலசன்ட்லேருந்து மெனோபாஸ் வரைக்கும் கொஞ்சம் மெடிடேஷன், இப்போ யோகா கிளாஸ் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. மனசை நம்மளே அமைதிப்படுத்திக்கிட்டோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறைஞ்சிரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் தீய விளைவுகள் எதுவும் அவங்க ஏற்படாதபடி கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தேவை. கண்ணை மூடினும் 1லேருந்து 100 ஒரு 2 வாட்டி இறங்கினாலே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சரியாக போயிடும். நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலைகளே கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு சிலருக்கு எம்ப்ராய்டரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு படிக்கிறது பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறைஞ்சிரும். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அது சமந்தான். இதை அப்படியே விட்டோம்னா ரத்த கொதிப்பாயிடும் பின்னாடி. ஓகே ஓகே. இப்போது HPV வேக்சினேஷன் இருக்குல்ல மேம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இது வந்து இப்போ நீட் ஆஃப் தி அவர். இந்த HPV வேக்சினேஷன்றது என்னென்னா, நம்ம வளரிளம் பருவம் நான் முதல்ல கூறியபடி 10லேருந்து 19, இப்போ வந்து அந்த வயசில் HPVன்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன். நமக்கு கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வர்றதுக்கு 90% காரணம் வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் வர்றது தான் கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய். அதுக்காக தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, வளரிளம் பருவத்திலேயே அதை தடுக்கிறதுக்குரிய தடுப்பூசி, நம்ம கோவிட் காலத்தில் கொரோனா வேக்சின் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இது HPV வேக்சின். இந்த வேக்சினை வந்து 9லேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு 2 ஊசி, இன்றைக்கி ஒன்று போடுறோன்னா அடுத்து 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு ஊசி, 2 ஊசி போட்டோம்னா பிற்காலத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உரிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. 15 வயசுக்கு மேலே கூட இந்த ஊசி போடலாம். நம்ம அப்போ வந்து 3 டோஸ் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயுமே அந்த வேக்சின் போடுறதுக்கு யோசிச்சுட்டு போட போகிறாங்க, அனௌன்ஸ்லாம் பண்ணி. அதனால் இது வந்து எல்லா வளரிளம் பருவம் பிள்ளைகளும் இந்த வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் புற்றுநோய் வராமல் இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து கற்பத்தை திட்டமிடுறாங்கல்ல மேம் பெண்கள், அதுக்கு முன்னாடி என்னது இல்லை அவங்க வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கோன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து செய்ய வேண்டிய சோதனைகள் வந்து என்ன மேம்? சரி, இப்போ ப்ரெக்னென்சினா இப்போ நம்ம வளரிளம் பருவத்தை பற்றி பேசிகிட்டே இருந்துட்டோம். இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்துடுச்சுன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் வந்து குழந்தை பிறக்கணும், ப்ரெக்னென்சி வேணும்னா எல்லாமே வந்து பிளான்டு ப்ரெக்னென்சியாக இருக்கணும். ஒரு சிலர் திடீர்னு கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பிளான்டு ப்ரெக்னென்சியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்குரிய பிரச்சனைகளையும் குறைக்கலாம், குழந்தைங்களுக்குரிய பிரச்சனைகளையும் குறைக்கலாம். குழந்தை பெறுவதற்கு, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹீமோகுளோபின், முதல்ல சொன்னாப்போல் ரத்த சொகை அனீமியா நார்மலாக இருக்கா, அடுத்தது அவங்களுக்கு சுகர், இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து சக்கரை வியாதி இருந்தால் இவங்களுக்கும் வர வாய்ப்பு உண்டு, அதனால் சக்கரை வந்து நார்மல் லெவலில் இருக்கா, அடுத்தது ரத்த கொதிப்பு வந்து ப்ரெக்னென்சி போது ஜாஸ்தியாச்சுன்னா நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். அதனால் நார்மலாக அவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கா இல்லை பிபி ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத பார்த்துடணும். ஸோ நம்ம ஹீமோகுளோபின் பார்க்கணும், சுகரை பார்க்கணும், இது ரத்த கொதிப்பு பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு தைராய்டு. இப்போ தைராய்டு வந்து எல்லாருக்குமே வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ கன்செப்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு தைராய்டு இருக்கா,
அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு, ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் நமக்கு இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ப்ரெக்னென்சி பண்ணாங்கன்னா அந்த சக்கரை வியாதினால் வர பிரச்சனைகள், ரத்த கொதிப்பினால் வர பிரச்சனைகள் எல்லாமே அம்மாவுக்கும் குறையும், குழந்தைங்களுக்கும் குறையும். அதனால் இந்த ப்ரீ கன்செப்ஷன் கேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பிஎம்ஐ, உடம்போட வெயிட் வந்து ஹைட்டு வெயிட்டை வச்சு பார்ப்போம். அது 25க்குள்ளே இருந்து கன்சீவ் ஆகினாங்கன்னா அதில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஒன்றுத்துக்கும் நிறையா இருக்குது. சுகருக்கு, பிபிக்கு, அது அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கலாம். ஓகே மேம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. சென்னையின் முன் இணைப்பாக 044. இன்னொரு கேள்வி மேம். இப்போது கர்ப்ப காலத்தில் வந்து இந்த ஹை ரிஸ்க்கு சொல்கிறாங்களே மேம், அதாவது அந்த அபாயம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதுதான் இப்போ நம்ம வந்து கரு தரிச்சிட்டாங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிடுவோம். ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு இருக்கா, தைராய்டு இருக்கா, அப்புறம் அம்மாவிலேருந்து குழந்தைங்களுக்கு எந்த வியாதியும் பரவாமல் போகிறதுக்கு அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த இதெல்லாமும் பார்த்துடுவோம். ரத்தம் உறையும் தன்மை நார்மலாக இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குன்றது புரிஞ்சிடும். இந்த ஹை ரிஸ்க்குன்னு எடுத்தோம்னா ஒரு சிலர் கர்ப்பத்துக்கு முன்னாடியே சுகர் இருக்கலாம், சக்கரை வியாதி இருந்து அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்கலாம், அல்லது ரத்த கொதிப்பு இருந்து கர்ப்பம் தரிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் கர்ப்பம் தரித்தது ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கும், பிபி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. டயபெட்டிஸ், இப்போ டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்கும் வருது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். சுகரோட ப்ரெக்னென்சி வந்ததுன்னா குழந்தைங்க 4 கேஜி கூட வெயிட் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை தங்கிறதே கூட பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு HbA1cன்னு ஒரு ஒன்று இருக்குது. அது சப்போஸ் சுகர் பேஷண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா அந்த HbA1c 6க்குள்ளே இருக்கான்றதை பார்த்துட்டு தான் கர்ப்பமே தரிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் ரத்த கொதிப்பு ப்ரெக்னென்சி போதோ இல்லை முன்னாடி ரத்த கொதிப்பு இருந்து ப்ரெக்னென்சி ஆகிறாங்கன்னா அவங்க பிபியை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கணும். 140லேருந்து 90, 140/90 அதை தான் நம்ம கட் ஆஃப்னு வச்சுக்கிறோம். அதனால் ப்ரெக்னென்சி போது 130/80 இருக்கிறது தான் நார்மல். அப்படி இல்லைன்னா அது வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி ஆகும். 140/90 போதுன்னா நம்ம அதுக்குரிய மாத்திரைகளையும் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் பார்க்கணும். இப்போ எல்லாம் வந்து ஒரு எல்டர்லி பிரைமி, ஒரு 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்குது, அல்லது டீனேஜ் ப்ரெக்னென்சி ஏர்லியராக 18 வயசில் பிறக்குது, அதெல்லாமும் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி தான். ஸோ நம்ம நார்மல் பிரச்சனைகள் இல்லாமல் வயசும் முன்னாடி போகிறது, வயசும் தள்ளி போகிறது, அடுத்தது இந்த வியாதிகள் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது தலசீமியாலாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டிசீஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ப்ரெக்னென்சியுமே நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணோம். டாக்டர் எப்போ செக்கப் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக போகணும். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் நிறையா வரலாம். அது வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்றதும் தெரியாது. அந்த மாதிரி மானிட்டர்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறது. ஹை ரிஸ்க்கை வச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நம்ம அவங்க சொல்கிறதுக்கு 4 வாரத்துக்கு ஒரு மாட்டி வர சொல்கிறாங்களா, போயிட்டு வந்துடணும். 2 வாரத்துக்கு ஒரு முறை வராங்களா, எல்லாத்தையுமே நம்ம கவனமாக மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸ் அம்மாவுக்கும் பேபிக்கும் டெலிவரி போது வர்றதை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே மேம். காலர் வந்திருக்காங்க மேம், பேசிடலாம் உங்கள்கிட்ட. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். கேக்குதா நான் பேசுது? கேட்குதுமா, சொல்லுங்கள். யா நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து. சொல்லுங்க டாக்டர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல மாத்திரம் இந்த பிளட் சுகர் அண்ட் பிரஷர் இது வருவது அப்படிங்கிறது சிலருக்கு தான் வருமா, அல்லது காமனா கொஞ்சம் கூடுதலாக இருக்குமா? அப்படி காமனா கூடுதலா இருக்கும்னா எவ்வளவு வரைக்கும் போகலாம்? அது ரிஸ்க் இல்ல, அது பத்தி ஒன்றும். 2வது டாக்டர், இந்த கர்ப்ப காலத்திற்கு பிறகு அந்த சுகரோ பிரஷரோ கம்மி ஆகல அப்படின்னா அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கணும்? அண்ட் ஏன் பொதுவா கர்ப்ப காலத்துல சிலருக்கு வந்து இந்த பிளட் சுகரோ பிபியும் அதிகமாக இருக்கு? இது ஹெரிடிட்டரியா
அவங்க அந்த ஹெரிடிட்டரி கண்டிஷன்ஸ் மாதிரி இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா இவங்களுக்கும் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அதை பற்றி தான் உங்களுக்கு முதல்ல பேசிகிட்டு இருந்தேன். இந்த ரத்த டயபெட்டிஸும் அடுத்தது ஹைப்பர் டென்ஷனும். இது வந்து ஹெரிடிட்டின்னு நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ 5 பகுதி இருக்குன்னா ஒரு பகுதி இருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா குழந்தைக்கு ப்ரெக்னன்சி போது அந்த பொண்ணுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக வந்து அது 20 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். மற்றபடி அம்மா அப்பாவுக்கு சுகர் இல்லைன்னாலும் ஒரு சிலருக்கு இப்போ இந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. பாதி பேர் நல்ல ஒபிசிட்டியாக இருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு சாப்பிட்றாங்க. இதனாலேயும் சுகர் வேல்யூ ஜாஸ்தி. அது மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு. நம்ம ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது நடக்கணுன்ற எக்ஸசைஸை எல்லாருக்கும் கூறிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்ஸசைஸே பண்ணாமல் வெயிட்டு கூட போயிட்டு இருந்தாலும் சுகர் வருது. சுகர் இதனால தான் வருதுன்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. யாருக்கு சுகர் ப்ரெக்னன்சி போது வருதுன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஹை ரிஸ்க்குன்னு இதை வச்சுப்போம். அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கா, இல்லை முதல்ல ஏதாவது முதல் குழந்தை, இப்போ 2வது குழந்தைன்னா முதல் குழந்தை 4 வயசுக்கு மேலே பிறந்ததா, தண்ணி 4 கேஜிக்கு மேலே 4 கேஜிக்கு மேலே இருந்ததா, தண்ணீர் உடலில் நிறையா இருந்ததா, முதல் ப்ரெக்னென்சியில் காரணமே தெரியாமல் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா, இல்லை காரணமே தெரியாமல் ஒரு சில குழந்தைகள் பிறக்கும்போது இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா? அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாருக்கு வேணுமோ ப்ரெக்னென்சியில் சுகர் வர்றது நார்மல். அது மெயின் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். மெயினாக 20 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து கரெக்டாக பார்க்குறது, சுகர் வருதா பிபி வருதான்றது. அதே போல் நீங்கள் கேட்ட ரத்த கொதிப்பு வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா நம்ம முதல்ல இருந்தே மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். ப்ரெக்னென்சியில் ரத்த கொதிப்பு வருதுன்னா அது நார்மலாக 20 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் எத்தனை வாட்டி நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல அவங்க பார்க்க போகிறது உங்கள் ஹீமோக்ளோபினையும் ரத்த கொதிப்பும் தான். 140/90 அதுதான் வந்து நமக்கு கட் ஆஃப் வேல்யூ ப்ரெக்னென்சியில் நம்ம வந்து 130லேருந்து 80 வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருந்துருவோம். 140-90 வருதுன்னா உடனே நம்ம மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இந்த ரத்த சுகர்னால் பாப்பா வந்து வெயிட் பெருசாகிடும். ரத்த கொதிப்பை நீங்கள் பார்க்காமையே விட்டுட்டிங்கன்னா இந்த ரத்த கொதிப்புனால நிறைய பிரச்சனைகள் வரும். நார்மலாக இப்போ ப்ரெக்னென்சியில் ரத்த கொதிப்பு வருதுன்னா நம்ம அவங்களுக்கு தலைவலி இருக்கா, கண் ஏதாவது மங்கலாக தெரியுதா, வயிற்று வலி எதுவும் இருக்கா, யூரின் நல்லா போதா, குழந்தையோட அசைவு தெரியுதா, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா பின்னாடி என்ன காம்ப்ளிகேஷன் என்னன்னா ரத்த கொதிப்பை கவனிக்காமையே விட்டுட்டிங்கன்னா பின்னாடி ஃபிட்ஸு கூட வரலாம். ஸோ இந்த ரத்த கொதிப்பை நம்ம பிபியை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு முறை மருத்துவரை போய் பார்த்து அதுக்குரிய வைத்தியங்கள் இப்போ எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் வைத்தியம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, டெலிவரி ஆனதுக்கப்புறம் இது போயிடுமா? நார்மலாக நம்ம டெலிவரி ஆனதுலேருந்து 42 நாள் வரைக்கும் நாங்கள் பியூர்பரியம்ன்ற ஒரு பீரியட், அந்த பீரியட் வரைக்கும் சுகர் வந்து குறையாமல் இருக்கலாம், ரத்த கொதிப்பும் குறையாமல் இருக்கலாம். பட் 42 நாளைக்கு அப்புறம் ஒன்ஸ் நமக்கு டெலிவரி ஆகிடுது, நஞ்சு கொடி வெளியே வந்துடுதுன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். சுகரும் நார்மல் ஆகிடும், ரத்த கொதிப்பும் நார்மல் ஆகிடும். ஆனால் அந்த 42 நாள் வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிபியை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும், சுகரையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருக்கணும். அந்த 42 நாளைக்கு அப்புறம், அதாவது அந்த 6 வாரத்துக்கு அப்புறமும் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, பிபி ஜாஸ்தியாக இருக்குது. நார்மலாக ப்ரெக்னென்சியில் வந்து ஃபாஸ்டிங் 90 இருக்கணும்னு சொல்லுவோம், சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிறது 110க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ 42 நாளைக்கு அப்புறமும் அவங்களுக்கு கூட இருக்குன்னா அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம கண்டினியூஸாக வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் மாத்திரையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த 6 வீக்ஸு கழித்து பிபி 140/90 150/100ன்னு கூட இருக்குன்னா அவங்கள நம்ம க்ரானிக் ஹைப்பர் டென்ஷன், அவங்களுக்கு ரத்த கொதிப்பு மாத்திரையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். எது பண்ணாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட்டு, எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம். 42 நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நடக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 2த்துக்கும். ஓகே, நன்றி. வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர் இல்லைங்க டாக்டர்,
நான் போன மாசம் 12ஆம் தேதி பீரியட் ஆனேன். எனக்கு 28 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு டேட் வரல. ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒல்லியாக இருப்பீங்களா குண்டாக இருப்பீங்களா? ஒல்லியா தான் மேம் இருப்பேன் நான். சரி, ஒல்லியாக இருக்கீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை ப்ளீடிங் வரணுன்றது அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வயசு இப்போது? 24 மேம். 23 மேம். 23. ஒரு சிலருக்கு வந்து 28 நாளைக்கு ஒரு முறை வரும். அதில் வந்து ஒரு 4% மக்களுக்கு தான் அப்படி 28 நாளைக்கு ஒரு முறை வரும். ஒரு சிலருக்கு 21 நாளைக்கு ஒரு முறையும் வரலாம், 45 நாளைக்கு ஒரு முறையும் வரலாம். சரியா? 45 நாளைக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் வரல அப்படின்னா ஏன் வரல அப்படின்றத பார்க்கணும். தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், சுகர் இருக்கான்னு. இப்போல்லாம் எல்லா வயசுலேயும் எல்லாமே வருது. அதனால் இந்த 28 நாளைக்குள்ளே வரலன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே அது 45 நாள் வரைக்கும் வராது. சரியா? அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். மெயினாக 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரத்த சோகையாக கூட இருக்கலாம், ரத்தம் உடம்புல இல்லாமல் இருக்கா. அதனால் நம்ம முதல்ல வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட்டு நல்ல டயட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, தானாக வந்துடும். அந்த 45 டேஸ்க்கு மேலே வரலன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் மருத்துவரை போய் பாருங்க. ஓகேங்க மேம். இன்னொரு டவுட் மேம். சொல்லுங்க. இல்லைங்க மேம், இப்போ நான் எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு அந்த கன்சீவ் ஆகுறது ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு இன்னும் வரல. கன்சீவுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். 2 வருஷம் ஆச்சு. அதுக்காக கேட்குறேன், இது மூலமாக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திருமணம் ஆகாத வரைக்கும் 45 டேஸ் வரைக்கும் அது வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்னு ஆயிடுவாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல ஒரு சந்தேகம், உடனே ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னன்சி இருக்கான்னு பார்ப்பீங்க. சரியா? இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சுதான் இருக்கோம். ஸோ இப்போதான் வந்திருக்கோம். இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ 2 இயர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்காக ட்ரை பண்ணோம். ஸோ இன்னும் எங்களுக்கு கன்சீவ் அதுக்கு வந்து ஆகலை. அதுதான் நான் எப்படி அதான் கேட்குறேன், டவுட் எதுக்காச்சும் கேட்குறேன். அதான் இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, பிபி நார்மலாக இருக்கா. அவருக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் யாராவது ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் குழந்தை தங்கலைன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 1 வருஷத்துக்குள்ளே 90% கன்சீவ் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் 2 வருஷம் ஆகுதுன்றதுனால இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டி வரும். அது வந்து 2 வருஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் அவர் வெளியூரில் வேலை செஞ்சு நீங்கள் இந்த ஊரில் இருந்து 2 வருஷம் தங்கலைன்னு சொன்னால் அது வந்து கணக்கில் வராது. 2 பேரும் ஒரே ஊரில் இருந்து ஒன்றா தான் இருந்தும் உங்களுக்கு 1 இயர் தங்கலைன்னா பக்கத்தில் மருத்துவரை பார்த்து சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு, கவுண்ட் நல்லா இருக்கா, மோட்டிலிட்டியை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டு பார்த்துறது நல்லது. ஆனால் உங்களுக்கு 24 வயசு தான் ஆகுது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேசிக் டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றி. மேம், இப்போது நார்மல் பிரசவம் இருக்குது, அப்புறம் சிசேரியன் இருக்குல்ல மேம், இது வந்து எப்போ வந்து இது அவசியம் மேம்? எப்போ அவசியம்? ஏன்னா இப்போ ப்ரெக்னன்சியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு சிசேரியன் சொல்லுவாங்க, ஆனால் நல்லா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் மேம். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க மேம். இப்போ வந்து நான் இப்போ சொன்னப்போல நம்ம ப்ரெக்னன்சின்னு இருந்தால், ப்ரெக்னன்சின்றது முதல்ல அது வியாதியே கிடையாது. கல்யாணம் ஆனால் அது கருத்தரிக்கிறது, ப்ரெக்னன்சி வர்றது நார்மல். அந்த நார்மல் லைஃப் ஸ்டைலை நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல டயட் எடுத்து உடம்பை ஹெல்த்தியாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலே முக்கால்வாசி நார்மல் டெலிவரி ஆகிடும். யாருக்கு சிசரின் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. அந்த குழந்தை வர பாதை இருக்குல்ல, அந்த போன்ஸ் வந்து குறுக்கலாக இருந்ததுன்னா நம்ம முதலையே சொல்லிடலாம், உங்களுக்கு வந்து அந்த பாதையில் இடம் இல்லை. அதுவும் நம்ம 36 வாரத்தில் பார்த்து தான் சொல்லுவோம் இடம் இல்லைன்ட்டு. மற்றபடி திடீர்னு சிசரின் ஆகுதுன்னா ஒரு சில டைம் குழந்தை வந்து வர்றதுக்கு திரும்பாமல் இருக்கும், ஒரு சில டைமில் தண்ணீர் இருக்கும், லைக்கர்ன்றது அதோட அளவு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம சிசரின் வந்து பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வந்து சிசரின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசரின் இருந்தாலும் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம்னா, நார்மல் டெலிவரினா என்ன, டெலிவரி ஆனால் அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே பாப்பாவுக்கு அவங்க ஃபீட் பண்ணலாம், ஏஞ்சி நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ சிசரின் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். அதனால் சிசரின்றது வந்து
நம்ம ப்ராக்ரஸை பொறுத்து டிசைட் பண்ணுறதானே தவிர முன்னாடியே இவங்களுக்கு சிசரின் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்போ சொல்லுவோன்னா, சப்போஸ் இப்போ 2வது குழந்தை வராங்க, முதல் குழந்தை அவங்களுக்கு சிசரின் தான் ஆகிருக்கு, அப்போ நஞ்சு கொடி கீழே இருந்தது, இப்போ நஞ்சு கொடி கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிசரின் தான் ஆகுன்றதை சொல்லிவிடுவோம். மற்றபடி முதல் பிரசவத்துக்கு வந்து டெலிவரி போது தான் நம்ம சிசரின் ஆகுமா ஆகாதா, அந்த குழந்தை வர்றதுக்குரிய பாதை இருக்கா இல்லையா, ஹை ரிஸ்க் எதுவும் இருக்கான்றதை பார்த்து டிசைட் பண்ணுவோம். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுத்துக்கும். ஓகே மேம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். முதல்ல வந்து ரெயின்போ முதல்ல வந்து ஒரு சொல்லிட்டு மேடம், ஏன்னா எது சொல்றேன்னா, இப்போ என் நண்பருடைய பொண்ணு வந்து 13 வருஷம் ஆச்சுக்கு மேரேஜ் ஆகி. சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெயின்போ எஃப்எம் தான் வெட்டி அடைஞ்சு கொடுத்துருக்கு எங்களுக்கு. ஓகே. ஆமா மேடம். அதாவது பாத்தீங்கன்னா வர டாக்டருங்க வந்து அந்த டாக்டர் தான் இது பண்ணி இப்பதான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க. வெரி குட். 8 மாதம் ஆகுது. ஆனா வந்து முதல்ல வந்து ரெயின்போ எஃப்எம்க்கு தான் முதல்ல வந்து ஒரு நன்றி. நன்றிங்க. சரி மேடம். அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சிசரின் சொன்னீங்கல்ல, ஆப்ரேஷன் சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ அது முடிஞ்ச பேருக்கு இப்போ ஒரு நண்பர் சொன்னாருங்களா, இப்போ குழந்தை பிறந்த பேருக்கு வெயிட் போட்டுடுறாங்க, அப்புறமா பார்த்தாக்கா இதுக்கு மாத்திரை போடுறாங்க அதுக்கு மாத்திரை போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க எல்லாம் சொன்னது போல. ஆமா, சொல்லுங்க. இப்போ வந்து நான் எப்படி நான் சொல்றது உங்ககிட்ட, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்ல போறோம், ஹெல்மெட் மாட்டுறோம், அதே மாதிரி நம்ம கார்ல போறோம், பெல்ட் மாட்டிக்கிறோம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 மாசம் பொறுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வெயிட் ஆகிடுச்சுன்னு இப்போ அதுக்கு ஒரு பெல்ட் போடுறாங்க மேடம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது, சொல்லுங்க. ஆமா மேடம். அதாவது வந்து என் இன்னொரு நண்பருடைய பொண்ணு அது மாதிரி வந்து பெல்ட் போட்டு ரொம்ப ஆபத்தெல்லாம் முடிஞ்சுது. ஆமா, அது வந்து டாக்டர் தான் போராடி மீட்டு கொடுத்தாங்க. அது வந்து எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம்னு அது வந்து நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம். நம்ம ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வந்து இப்போ புரிகிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் போடுறத பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். சரியா? என்னன்னா, டெலிவரிக்கு அப்புறமா நம்ம உணவு முறைகள், வேலை செய்கிறது எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி தான் இருக்கும். நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. டெலிவரி ஆயிடுச்சு, இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு, அந்த பழத்தை சாப்பிடு, பாலை குடி. அதனால் வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். அடுத்தது நடக்கிறதும் அந்த 42 நாளைக்கு நம்ம ரெஸ்டடுன்னு சொல்கிறோமே தவிர அது உட்காந்தே இருக்கணும், படுத்தே இருக்கணுன்றது கிடையாது. நார்மல் டெலிவரினா 4 மணி நேரம் கழிச்சே அவங்க ஏஞ்சி 10 நிமிஷம் கழித்து ஏஞ்சி உட்காரலாம், 4 மணி நேரத்தில் நடக்கலாம். அதே போல் சிசரின் ஆச்சுன்னா 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க நடக்க ஆரம்பிக்கலாம். அதனால் அந்த நடக்கும்போதே சின்ன சின்ன எக்ஸசைஸை கீழே வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம தம் பிடிச்சி கீழே மசிலை கண்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரீதிங் எக்ஸசைஸு, மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 30 முறை பண்ணுங்கள். இது வந்து நம்ம முதல் 42 நாளே பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த உணவு முறைகளையும் எக்ஸசைஸையும் பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு வந்து வெயிட் போடாது. இந்த பெல்ட் போடுறதுன்றது இந்த அப்டமன் பெருசாக இருக்குது அதுக்காக பெல்ட் போடுறது. இதை வந்து நீங்கள் 3 வாரம் கழித்து பெல்ட்டை போட்டிங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக பலன் இருக்காது. பெல்ட்டு போடணும், அந்த காலத்தில் வந்து துணியே கட்டி விடுவாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம டெலிவரி ஆகி வித்தின் 48 hours அப்போ போட்டிங்கன்னா சரி. 3 மாதம் கழித்து வெயிட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பெல்ட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பெல்ட்டுக்கு வந்து ஒன்றும் பெரிய பர்பஸ் கிடையாது. இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே வெயிட் வந்து போடாது. என்ன டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெண்களே என்ன பண்ணிடுறாங்க, அதனால என்ன பரவாயில்லன்னு குழந்தைக்கு பால் கொடுக்கறது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அப்படியே விட்டுறாங்க. அவங்களும் அவங்க உடம்புல கவனம் வச்சு வேண்டிய ஒரு 42 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வெயிட் வந்து போடவே போடாது. இன்றைக்கி 40 கிலோ இருந்துட்டு அடுத்த நாளே 50 கிலோ ஆக போகிறதில்ல. அது 40, 42, 44ன்ட்டு தான் வெயிட் போடும். நமக்கு வெயிட் கொஞ்சம் கூட போகுதுன்னும் போதே சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி நடக்கிறது, அல்ல தோப்பு கரணம் போடுறது, இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ். இது வந்து டெலிவரிக்கு முன்னாடி சொல்கிறேன், டெலிவரி ஆனவங்களுக்கு இல்லை. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே வெயிட் போடுறத குறைக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து சில டைம் வந்து இதாகுதுல்ல மேம், வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் மேம் ஏற்படுது? நார்மலாக வந்து எல்லாருக்கும் அந்தந்த இப்போ 12 வாரம்னா பாப்பா வெயிட் இவ்வளோ, 22 வாரம்னா இவ்வளோன்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே தான் வருவோம். ஒரு சிலருக்கு வந்து பாப்பாவுக்கு வெயிட் உள்ள கம்மியாக இருக்குன்னா, ஒன்று அவங்களுக்கு அவங்களே வீக்காக இருப்பாங்க. ஜென்ரலாக அவங்களே ஒரு 42 கிலோ இருக்காங்க, வெயிட்டை இப்போ மாசமாக இருக்காங்கன்னா
அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம், உணவு வகைகள் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பாப்பாவோட வெயிட் வந்து சின்னதாக இருக்கலாம். நார்மல் வெயிட்டு 2.5 to 3 kg, இவங்களுக்கு ஒரு 2 kg. அந்த மாதிரி உணவு மாற்றங்கள் இருக்கிற அம்மாக்களுக்கு குழந்தைகள் சின்னதாக இருக்கலாம். இன்னொன்று நான் இப்போ முதல்ல சொன்னேன்ல, ரத்த கொதிப்பு. இந்த ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் ஆகாமல் நிறையா இருக்குது, 140-90க்கு மேலே இருக்குன்னா அப்போ வந்து குழந்தைக்கு போகிற ரத்த குழாய்கள் வசல், அதான் அந்த பிளசண்டாவிலேருந்து வர்றது குறையும். அந்த டைமில் கூட பாப்பா வந்து சின்னதாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சுகர் சொன்னல, சுகர் இருக்குன்னா அது பாப்பா எக்ஸ்ட்ரீமாக வெயிட் கூட போயிடும். அதனால் மெயினாக சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று ரத்த சோகை அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா அவங்களோட உணவு முறைகளே கம்மியாக இருக்கும், அவங்களே கம்மியாக இருப்பாங்க, அதனால் வெயிட் கம்மியாக இருக்கும். மற்றபடி காம்ப்ளிகேஷன்னு சொல்கிறது அந்த ரத்த கொதிப்புனால குழந்தை சின்னதாக இருக்கிறது மட்டும்தான் காம்ப்ளிகேஷன். மற்றபடி பாப்பா 2.5 கிலோ இருந்தாலும் அது நல்ல தாய்ப்பால் குடிச்சு வந்ததுன்னா புசுன்னு வந்துடும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே மேம். இப்போ இந்த குறை பிரசவத்தில் பிறக்கிறாங்கல்ல மேம், அது வந்து எப்படி மேம்? நம்மளா இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கனாலயா, இல்லைன்னா அது எப்படி மேம் அது ஏற்படுது? முதல் குறை பிரசவம்னு சொல்கிறோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நமக்கு அம்மாவோட காரணங்கள், குழந்தையோட காரணங்கள், அந்த குழந்தையும் அம்மாவையும் கனெக்ட் பண்ணுற ப்ளசண்டாவோட காசஸ் நிறையா இருக்குது. ப்ரீடம்க்கு என்னென்னா, அந்த கர்ப்பப்பையில் முன்னாடி பிரசவம் வலின்னா 40 வாரம் கழித்து தான் வரணும். ஒரு சிலருக்கு முன்னாடி வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸு மெயினாக இப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு வந்துடும். உடம்பு வீக்காக இருக்கிறது, இந்த ஹை ரிஸ்க்கு சுகரு பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி. அடுத்தது ரத்த சோகை. இந்த ஹை ரிஸ்க் கேசஸ்லாம் வந்து நமக்கு முன்னாடியே பிரசவ வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மெயின் இந்த நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ முதல் குழந்தை ப்ரீட்டமாக பிறக்குதுன்னா 2வது குழந்தை ப்ரீட்டமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்ப்பப்பை வாய் திறந்துக்குச்சு, கர்ப்பப்பையில் உள்ளே இருக்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னா யாருக்கு வருதுன்றது நம்ம பெருசாக இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணாலும் திடீர்னு ஒரு சிலருக்கு பனிக்கூடம் உடஞ்சி வந்துடும். பனிக்கூடம் உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியே லைக்கர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் குழந்தைய வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருவோம். சப்போஸ் இப்போ 20 ப்ரீடம் ஒரு 30 வாரத்தில் வலின்னு வராங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ மாத்திரையெல்லாம் கொடுக்கலாம். மாத்திரை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 34 to 36 வீக்ஸ் வரைக்கும் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுலேயும் ப்ரொலாங் பண்ண முடியல அப்படின்னா ப்ரீடம் லேபர் வரும். இப்போ வருதுன்னா அதுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ட்டுன்னு. அதை வந்து நம்ம போட்டுட்டோம்னா குழந்தைக்கு நுரையீரல் பாதிப்பு வராமல் தடுக்கலாம். இப்போ ப்ரீட்டமாக லேபர் பெயின் சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு 48 மணி நேரம் குழந்தை உள்ளே இருக்க மாதிரி வச்சு நம்ம டெலிவரி பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு நுரையீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கும், மூச்சு திணறல் வராமல் இருக்கும். அதனால் இவங்களுக்கு ப்ரீட்டம் வரும், அவங்களுக்கு ப்ரீட்டம் வராதுன்றது நம்ம சொல்ல முடியாது. வந்துடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு வைத்தியம் பண்ணலாம். குழந்தை அப்படி ப்ரீட்டமாக பிறந்துருச்சுன்னா கொஞ்சம் நமக்கு அதுக்குன்னு உரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ண வேண்டி வரலாம். ஓகே. வணக்கம். ஹலோ. ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க மேடம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் மேம். இப்ப பொண்ணுக்கு வந்து என் பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த மே வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆகும். சொல்லுங்க. இப்ப நான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி பார்த்தோம். பிசிஓடி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஆனா கரெக்டா பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கா. அது நாங்க இப்ப யூடியூப்ல பார்த்தவொடனே பிசிஓ வந்து கரெக்டா போச்சு அப்படின்னா அப்படி இருக்காது அப்படி சொல்ல யூடியூப்ல அப்படி டாக்டர் சொல்லியிருக்காங்க. யூடியூப் சொல்லிச்சா டாக்டர் சொன்னாங்களா? டாக்டர் பிசிஓ இருக்கு சொன்னாங்க, கர்ப்பப்பையில இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஓகே ஓகே. சொல்லுங்க. எவ்வளவு வயசு உங்க பொண்ணுக்கு? 24. 24. வெயிட் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் வெயிட் தான் மேம், 70 இருக்கா. 70. 24 வயசுக்கு 70ன்றது கூட, சரியா? நம்ம பிஎம்ஐ பார்த்தோம்னா இவங்களுக்கு 30க்கு மேலே இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இப்போ ப்ளீடிங் வந்து அவங்களுக்கு ரெகுலராக வருது. முதல்ல அந்த ஹேர் க்ரோத்து தேவையில்லாத இடத்துல முடியெல்லாம் வளரலை அப்படின்னா பிசிஓஎஸ்ன்றது ஒரு வியாதியே கிடையாது. அவங்கள வந்து நல்ல காய் கீரை பழம் எடுக்க சொல்லிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை குறைக்க சொல்லிட்டு 30 நிமிஷம் ஒன்று வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங்கு, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 15 கிலோ வெயிட் குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி வந்துடும். இல்லைனாலும் வரும்,
பட் நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா அந்த ஓவுலேஷன் கருமுட்டை வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ப்ளீடிங் ரெகுலராக வருது அப்படின்னா இது பிசிஓஎஸ்னால குழந்தை தங்காமல் இருக்காது, வேறு ஏதாவது காரணம் இருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஓகே மேம். இன்னும் சின்ன டவுட் மேம். இப்போ டாக்டர்கிட்ட போய் இப்ப அவ யூடியூப்ல பார்த்து என்ன பண்றா, டாக்டரோட மாத்திரையா குறைச்சிடுறா, மாத்திரை போட மாட்டேங்கிறா. அப்படி பண்ணா என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. யூடியூப்பை பார்க்காதீங்க. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நம்ம அறகுறையாக தான் இருப்போம், புரியுதுங்களா? அதனால டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் வந்து பெட்டர். வெயிட்டை குறைக்க சொல்லுங்க, தானாகவே தங்கும். யூடியூப்ல வரலாம் விஷயங்கள், பட் நம்ம என்னங்க பீரியட் கரெக்டா போச்சு, கரெக்டா ஆனிச்சு அப்படின்னா வெயிட்டை குறைச்சாலே நார்மல் ஆயிடும்ன்றீங்க. வெயிட்டை குறைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட்டை குறைச்சும் ஒன்றும் ஆகலைன்னா டியூப்பில் அடப்பு இருக்கா, கவுண்ட் நல்லா இருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பிசிஓஎஸ் தான் காரணன்றது கிடையாது. வெயிட்டை குறைச்சா கண்டிப்பாக தங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேம். இப்போது பிரசவத்திற்கு பிறகு வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இப்போ லைக் என்னோட சிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முதுகு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வலி சொல்கிறாங்களே மேம், அதை நம்ம எப்படி மேம் அதை எதிர்நோக்கி அதை சரி பண்ணுறது? நீங்கள் உங்கள் சிஸ்டரையும் சொல்கிறதுனால சொல்கிறேன், பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு கெட்டு போகும்லாம் கிடையவே கிடையாது. பிரசவம் ஆனதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை நார்மல் பொசிஷன் வர்றதுக்கு 42 நாள் தான் ஆகும். பிரசவம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும். பேக் பெயின் வந்து நார்மலாக நமக்கு டெலிவரி யூட்ரஸ் சுருங்கி விரியுதுன்னும் போது பிரசவம்னு இல்லை, எந்த இதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சத்து சப்போஸ் சிசரின் ஆகுது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சுண்ணாம்பு சத்து குறையும். அதனால தான் நம்ம ப்ரெக்னன்சி போது அயர்ன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் நிறையா கொடுக்குறோம். ஒரு சில பிள்ளைங்க வந்து இந்த கால்சியம் டேப்லெட் எடுக்காமையே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்காமல் இருக்க பிள்ளைங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பிரசவத்துக்கும் முதுகு வலிக்குமே வந்து நம்ம பெருசாக கோரிலேட்டே பண்ணக்கூடாது. நல்ல டயட், இப்போ சப்போட்டா பழம், பால், மாதுளம்பழம் இதெல்லாம் எடுத்தாலே எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலி போயிட போகுது. இது பிரசவத்தினால முதுகு வலின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவரியே ஆகாதவங்க கூட ஒரு 40 வயசில் வந்து எங்களுக்கு முதுகு வலி இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து நார்மல் இது தானே தவிர பிரசவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வேண்டிய உணவு முறைகளை நல்லபடியாக எடுத்தோம்னா எந்த வியாதியுமே கிடையாது. ஓகே மேம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படலை மேம், அதை வந்து நம்ம கவனிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி மேம்? நல்ல கேள்வி. இப்போ மார்பகம்னும் போது நம்ம என்னென்னா, இப்போ பெண்களுடைய இதுலையே 2 வகை புற்றுநோய். ஒன்று கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதை பற்றி பின்னாடி இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மார்பகம். இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, சின்ன பிள்ளைங்க வளரிளம் பருவத்தில் வர பிள்ளைங்க என்ன சொல்லும், எனக்கு ஒன்று வந்து சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு குறைகள் வரும். அடுத்தது பால்லாம் கொடுத்து ஒரு 35-40 வயசில் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு மாதம் ப்ளீடிங் வருதில்ல, ப்ளீடிங் வர்ற அன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம 2 பாம் இதை வச்சு மார்பகம் 2 பக்கமும் நம்மளே செல்ஃப் எக்ஸாமினேஷன்னு பேர், அதுக்கு தான் தடவி பார்த்து, சப்போஸ் சின்னதாக ஏதாவது கட்டி மாதிரி தெரியுது, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கட்டி தெரியுதுன்னா நம்ம உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்த்தோம்னா, சின்ன கட்டின்னா நம்ம அதை எடுத்து அது சாதா கொழுப்பு கட்டியா இல்லை புற்றுநோய் கட்டி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கு தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன்னு சொல்கிறது. நம்ம டெய்லி தடவி பார்க்கணுன்றது கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை நான் யூஸ்வலாக சொல்லுவேன், ப்ளீடிங் வருதா அன்னைக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஒன்று படுத்து பால்பேட் பண்ணி பார்க்கலாம், இல்லை உட்காந்து பால்பேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மாதம் பண்ணி ஒரு சிலர் அவங்களே கண்டுபிடிப்பாங்க, இவ்வளோ பெருசு நான் இவ்வளோ பெரிய கட்டி எங்களுக்கு தெரியுதுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து அது கொழுப்பு கட்டி தானா இல்லை வேறு ஏதாவது கட்டியா என்னன்னா நம்ம மார்பகத்தில் வர புற்றுநோயை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த நிப்பிள் கரெக்டாக வெளியே இருக்கா இல்லை உள்ளே போய் சுருங்கி இருக்கா, அந்த இடத்துல வேறு ஏதாவது கலரேஷன் இருக்கா, அரிப்பு இருக்கா, இதெல்லாம் செல்ஃபாக சொல்கிறது. சொன்னோம்னா நமக்கு கடைசியாக ஒரு அட்வான்ஸ்டாக வராமல் ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம வைத்தியம் பண்ணோம்னா வாழ்கிறது நிறைய நாள் ப்ரொலாங் ஆகும். அதுதான் எக்ஸாமினேஷன் சொல்கிறது. ஓகே மேம். இப்போ மெனோபாஸ் காலத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லை மேம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மெனோபாஸ்ன்றது வந்து நமக்கு நார்மலாக 46 வயசு 48 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வர்றது. ஒரு வருஷத்துக்கு இப்போ 24வது வருஷம் அக்டோபர் வந்திருக்குன்னா
25 அக்டோபர் வரைக்கும் ப்ளீடிங் வரலன்னா அதுக்கு பேர் தான் மெனோபாஸ். அதுவும் அந்த 45லேருந்து 50 வயசில். ஒரு சிலருக்கு 45 வயசில் வரலாம், ஒரு சிலருக்கு 52 வயசு வரைக்கும் வரலாம். அதனால் ஒரு வருடம் ஃபுல்லாக ப்ளீடிங் வரலன்னா அப்போ வந்து நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோபாஸில் என்னென்ன ஆகும்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதை வந்து நம்ம கவுன்சில் பண்ணணும். மெனோபாஸ்னால் என்ன, நான் முதல்ல ஈஸ்ட்ரஜனோட ஹார்மோன்ஸ், நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஹார்மோன்ஸே இருக்காது, ஈஸ்ட்ரஜன் சுத்தமாக போயிடும், கருமுட்டை வேலையே செய்யாது. அதுதான் மெனோபாஸ். அப்போ என்ன ஆகும், ஏசியில் இருப்பாங்க ஆனால் வேர்த்து போகும். அதுக்கு பேர் ஹாட் ஃப்ளஷஸ். நெக்ஸ்ட்டு மார்பகம் சில என்னவங்களுக்கு படன்னு மார்பு அடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் டயர்டாகவே இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது கீழே வெஜைனால ட்ரைனஸ் இருக்கும். நல்லா அந்த ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு அந்த இடம் வந்து விட்டால் நல்லாயிருக்கும். ஹார்மோன்ஸ் இல்லைன்றதுனா வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கும். அடுத்தது நைட்டில் தூக்கம் வராது. நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இவ்வளோ நாள் வந்து இந்த ப்ளீடிங் நமக்கு நின்று போச்சே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு கோவம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் தான் மெனோபாசல் சேஞ்சஸ். நம்ம முதலையே அவங்களுக்கு சொல்லிவிடுவோம், ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கா, ட்ரைனஸ் இருக்கா, யூரின் போகும்போது ஏதாவது எரிச்சல் இருக்கா, கோவம் அடிக்கடி வருதா, ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துணும். இது மெனோபாஸ் வந்து நார்மல், வேறு வழியே கிடையாது. இயற்கை. நமக்கு பிபர்ட்டி ப்ளீடிங் வருதுன்னா அது ஒரு ஸ்டேஜில் நின்று தான் ஆகணும். அதனால் அது நார்மல். சப்போஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரச்சனை நிறையா ஹாட் ஃப்ளஷஸ் இருக்குன்னா அதுக்குரிய வைத்தியமும் நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து ஒன்று தானாகவே பழகிடும், தேவை இருக்காது. பட் அது கண்டினியூ ஆகுதுன்னா நம்ம கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணிக்கலாம். ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஹார்மோனலும் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல மேம், அதை எப்படி வந்து அடையாளம் நம்ம காண்றது மேம்? மெயினாக வந்து இப்போ முதல்ல 2-3 பேர் கேள்வியே கேட்டாங்க, ப்ளீடிங் வரும்போது வயிற்று வலி வருதுன்ட்டு. நார்மலாக ப்ளீடிங் வரும்போது வயிற்று வலி வருதுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, உனக்கு டெலிவரி ஆச்சுன்னா அந்த பாதை விரிஞ்சிடும், வலி சரியாக போய்டும்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு கேட்டகரி. அடுத்தது குழந்தை பிறந்தோம் ப்ளீடிங் போது வலி இருக்குது அப்படின்னா அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுனால வலி வருது. ஒரு சிலர் வந்து பக்கத்தில் மருத்துவரை பார்த்து சின்ன மாத்திரைகள் ஏதாவது சாப்பிடுவாங்க. இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம் ப்ளீடிங் போது வயிற்று வலி நிறையா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறது தான் எண்டோமெட்ரியோசிஸ். அது எண்டோமெட்ரியோசிஸ் இது பண்ணால் கர்ப்பப்பையில் இருக்க ஒரு லேயர் வந்து கருமுட்டையில் போய் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வலி வந்து தீராத வலி இருக்கும். ப்ளீடிங் போது அப்படியே வயிறை பிடிச்சின்னு ஒரு சிலர் தரையில் படுத்து பிறல்றாங்கன்னுவாங்க. அதுதான் எண்டோமெட்ரியோசிஸ். அது எந்த லெவலில் இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கா இல்லை கொஞ்சம் வளர்ந்து இருக்கா, இப்போ அதுக்கெல்லாம் நல்ல மாத்திரைகள் வைத்தியங்கள்லாம் நிறையா வந்துடுச்சு. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்ட்டு அதுக்குரிய வைத்திய மாத்திரையை சாப்பிட்டோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் நல்லா சரியாயிடும். அது 4th ஸ்டேஜ் அப்படிலாம் போச்சுன்னா தான் நமக்கு வந்து பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு இப்போ நிறைய மாத்திரைகள்லாம் இருக்குது. ப்ளீடிங் போது வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலி இருக்குது, சின்ன சின்ன வைத்தியம் பண்ணியும் குறையலைன்னா நம்ம உடனே மருத்துவரை பார்த்து ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணலாம். எந்த வியாதிக்குமே ப்ரிவென்ஷன் ஒன்றும் கிடையாது, அதை வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே மேம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. வீடியோ வலிமை குறைச்சிக்கோங்க மேம். ஓகே இப்போ ஓகே. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். சொல்லுங்க. டாக்டர் பேசலாமா? கேக்குதா? கேக்குது சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க, பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனா அந்த டேப்லெட்டை சாப்பிட்டேன்னா கிட்னில ஸ்டோன் வரும் அப்படின்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அது உண்மையா அல்லது சும்மா தானா? உங்களுக்கு எவ்வளோ வயசு? எனக்கு 58 வயசு ஆகுது. 58 வயசில் நமக்கு எப்படி அந்த ப்ளீடிங்லாம் நின்றுட்டதுனால கால்சியம் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், கால்சியம் வந்து சாப்பிடும்போது தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, வெறும் தண்ணியே குடிக்காமல் கால்சியம் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா நமக்கு அந்த வேண்டாத இதுக்கள் போயிடும். கால்சியம் வந்து சாப்பிட்லாம். கால்சியம் சாப்பிட்றதுனால அது வந்து ஸ்டோன் வருதுன்றது கிடையாது. நிறையா உணவு வகைகள்லேயே இருக்குது நம்ம தவிர்க்க வேண்டியது. கால்சியம் வந்து இப்போ ப்ளீடிங் நின்று போச்சு, மெனோபாஸ்னால் எல்லாருக்கும் கால்சியமும் விட்டமின் D3யும் கொடுக்க தான் செய்கிறோம். ஏன்னா அது ரெண்டும் கொடுத்தா தான் எலும்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் கால்சியம் விட்டமின் D3 சாப்பிடாமல் விட்டிங்கன்னா அதுதான் பின்னாடி அந்த முதுகு எலும்பு வளையிறது, அந்த கூன் போடுறது,
எலும்புல உள்ள ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றது இதெல்லாம். சரியா? வெயிட் போடாமல் பார்த்துக்கணும், கால்சியம் சாப்பிடணும். என்னமா? ஓகே டாக்டர். வெயிட் இல்ல, பாடி வெயிட்ல எனக்கு அதிகரிக்கல. ஆனா வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டார்ட் பண்ணுது, ஏன்னா கால்சியம் குறையா இருக்குது பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு டாக்டர் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. நான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுனால அதை வேற ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா வாரத்துக்கு 5 நாள் சாப்பிட்டு 2 நாள் விட்டுருங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் இந்த 54 வயசுலாம் வராது, அது இன்னும் லேட்டாக தான் வரும். இப்போதைக்கு நீங்கள் காய், கீரை, பழம் நிறையா எடுத்துக்கோங்க. சப்போட்டா பழம், சுகர் இல்லைன்னா சப்போட்டா பழம், மாதுளம்பழம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கனாலே வராது. சரியா? சொன்னப்பறம் தைரியமா இருக்குது டாக்டர். கண்டிப்பாக சாப்பிடணும், பயப்படுறதுக்கு பயப்படவே கூடாது. அதுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் வெல்கம். மேம் இப்போது வெஜினல் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் மேம்? வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நார்மலாக பேஷண்ட் எப்படி வருவாங்க, வெள்ளைப்படுது, டிஸ்சார்ஜ் படுது அப்படின்னு தான் வருவாங்க. அது வராமல் இருக்கணும்னா 2 தான். ஒன்று, நம்ம இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கணும். அதுக்கு நல்ல உணவு வகைகள், எப்படி வந்தாலும் நம்ம உணவு வகைகளை தான் சொல்லுவோம். 2வது, ரத்த சோகை இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் அந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன், நம்ம வளரிளம் பருவத்தில் இருந்தே அந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். கிளாத் யூஸ் பண்ணாலும், டைப்பர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம 6 மணில 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றணும். அதை மாற்றாமல் காலையில் வச்சதையே அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்களாலே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். திருமணத்திற்கு முன்னாடி வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஒன்று ஹைஜீன், மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனு, பர்சனல் ஹைஜீன். யூரின் போனதுக்கப்புறம் அந்த இடத்த வாஷ் பண்ணணும், நம்ம பேடை வந்து அப்பப்போ மாற்றிக்கணும், இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு திருமணத்திற்கு அப்புறம் வருதுன்னா அதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்கா, இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, இல்லை இவங்க பார்ட்னருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதனால் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சுட தண்ணி ஊற்றி ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணவே கூடாது. இந்த சுட தண்ணி போட்டு ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணுறது, டெட்டால் போடுறது இதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. இச்சிங் ஏதாவது இருக்குன்னா ஆர்டினரி கோல்டு வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எந்த கிருமினால் வருது அப்படின்றத எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய வைத்தியம், ஒன்று வாய் வழியாக மாத்திரை சாப்பிட்லாம், இல்லை கர்ப்பப்பை பாதையில் வைக்கிற மாதிரி மாத்திரை இருக்குது, அதெல்லாம் தேவைன்னா கொடுத்து பண்ணிக்கலாமே தவிர வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாதுன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹைஜீன் வந்து பக்காவாக இருக்கணும். ஓகே மேம். பெண்களுக்கு அந்த பேப் ஸ்மியர் டெஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல மேம், அது வந்து எப்போது செய்யணும் மேம்? நீங்கள் எப்போ இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இது பெண்களோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 பேருக்கிட்ட வருது நம்ம கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய். அந்த 1,20,000 40,000 வரைக்கும் வந்தாலும் 60,000 பேர் இறந்து போகிறாங்க, அதில் பாதி. அதனால தான் நம்ம கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய் ஒரு புற்றுநோய் தான் ப்ரிவென்டபிள் டிசீஸ். மற்ற புற்றுநோயெல்லாம் உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. இந்த கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோயை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம 35 வயசுல இருந்தே அந்த பேப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட்டு, பேப்ஸ்மியர்னால் ஒன்றும் இல்லை, கர்ப்பப்பை வாயில் ஒரு டெஸ்ட் பண்ணி அதை ஸ்மியர் பண்ணி அதில் புற்றுநோய் வருமா வராதான்றதை லேபில் வந்து கொடுத்து பார்ப்போம். அதில் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு சில டைமில் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, இன்ஃபெக்ஷன் 1ல் இருக்குது, 2ல் இருக்குது, 3ல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் புற்றுநோயின்றது வரும். அந்த இன்ஃபெக்ஷன் 1ல் சப்போஸ் CIN1 அப்படின்னு பேப்ஸ்மியரில் டெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது புற்றுநோயாக மாறுறதுக்கு 15 வருஷம் ஆகும். நம்ம இப்போ இந்த CIN1 கண்டுபிடிச்சி அதுக்குரிய வைத்தியத்தை, அதுக்கு உடனே கர்ப்பப்பையை தான் எடுக்கணுன்றது கிடையாது, அதுக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணோம்னா புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். அதனால தான் 35 வயசுலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பேப்ஸ்மியர் மட்டும்தான் இல்லை, இப்போ நிறையா இருக்குது, லிக்விட் பேஸ்ட் சைட்டாலஜி இருக்குது, கல்பஸ்கோப்பி இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்கலாம். அதை தான் இப்போ வந்து உலக சுகாதார மையம் அந்த WHO என்ன சொல்கிறாங்கன்னா 2030க்குள்ள மனசுக்குள் சில சில கனவுகள் பல பல இமைகளும் துடிக்குது, இதயமும் வெடிக்குது, இரவுகள் இனிக்குது. இந்த WHO என்ன சொல்கிறாங்கன்னா 90-70-90 அப்படின்னா
அந்த புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை 2030க்குள்ளே நம்ம குறைக்கணும். உலகத்தில் இருக்கிறதுலையே நம்மளதில் வந்து நிறைய வந்து இறந்து போகிறதுங்க. 90% அடலசென்ட், நான் முதல்ல அந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் பற்றி சொன்னேன்ல, 90% அடலசென்ட் கேர்ள்ஸ்க்கு ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டிருக்கணும். 70% விமன், அதாவது 35லேருந்து 50, 55 எல்லாமே, அவங்க வந்து இந்த பேப்ஸ்மியரு இது லிக்விட் பைசைட்டாலஜி பண்ணி கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வருமா வராதான்றதை ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறவங்களுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டை வந்து 90% கொடுத்துருக்கணும். இது கொடுத்தோம்னா 2030க்குள்ளே கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோயை குறைக்கலாம். இது வந்து ப்ரிவெண்டபிள். அந்த காலத்தில் போலியோவை குறைச்சா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா 4% அடலசன்ட் கேர்ள்ஸ் தான் வேக்சின் போட்டிருக்காங்க. அடுத்தது லெஸ் தென் 10% விமன் தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே இப்போ எங்கள் கிளினிக்கெலாம் பேஷண்ட் வந்தால் நான் சொல்வேன், கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா வேக்சின் போடு, அம்மா வந்தாங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 90-70-90 பண்ணி பேப்ஸ்மியர் பண்ணோம்னா புற்றுநோயினால் வரதை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கலாம். ஓகே மேம். லாஸ்ட்டாக மென்டல் ஹெல்த்தை மட்டும் ஒரு கொஞ்சமாக சொல்லி முடிச்சுருங்க மேம். டைம் ஆயிடுச்சு நமக்கு. டைம் ஆயிடுச்சா? அப்போ மென்டல் ஹெல்த்துக்கு தான் நிறைய பேசணும். இருந்தாலும் பரவாயில்ல. மென்டல் ஹெல்த்துன்றது ஒன்றுமே கிடையாது. நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளால் மென்டல் ஹெல்த் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, இப்போ எல்லாம் பசங்களுக்கு யோகா போங்கன்னு சொல்கிறோம், அடலசென்ட்டுக்கும் சொல்கிறோம், ரீப்ரொடக்டிவ்க்கும் சொல்கிறோம், ப்ரெக்னென்சிலையும் சொல்கிறோம். மென்டல் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெனப்பாஸ் காலத்தில் குழந்தைங்க வெளியூரில் இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள மென்டல் ஹெல்த் வரும். ஒருத்தருக்குள்ளே இப்போ மெனப்பாஸ் டைமாக அவங்களுக்கு பிடிச்ச பழக்க வழக்கங்கள் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கலாம், இல்லை வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் அவுட்டோர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், பீச்சுக்கு போகலாம். அந்த மாதிரி நம்ம மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலே மென்டல் ஹெல்த்து குறைஞ்சிரும். வாழ்க்கை வாழ்வதற்கு அதை வந்து சந்தோஷமாக வாழணும். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச்.